வேளாண் சுற்றுலா மையமாக அறிவித்ததை ஒரு சிம்பாலிக்கா எல்லாரும் வந்து இதுக்காக ஒரு ப்ரௌச்சர் வெளியிட்டிருக்கோம், சிறு பிரசுரம் வெளியிட்டிருக்கோம். வாய்ப்புள்ளவர்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அதை கொடுங்க, உங்களுடைய அமைப்புகளுக்கு கொடுங்க. ஆமாம், பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு எல்லாருக்கும் இந்த ப்ரௌச்சர் போய் சேர்றதை கொஞ்சம் உத்தரவாதப்படுத்துங்க. அது உங்கள் மூலம் தான் போனோம், நம் எல்லோருடைய கடமை இருக்குது. நன்றி. விவசாயிகள்கிட்ட ஒரு சின்ன உதவி நான் செய்யலான்ட்டு இருக்கேன். அன்றைய ஐயா வந்து பாராட்டி உங்களுக்கு சால்வ் பண்ணுறோம். எங்கள் மருத்துவமனை பெரிய மருத்துவமனை தான், ஆனால் மருத்துவமனையில் நாங்கள் மெயினாக வந்து பெண்களோட நலனை நல்லா பார்க்குறோம். பிரசவம் பார்க்குறது இயற்கை பிரசவம், பெயின்லெஸ் நார்மல் டெலிவரிக்கு 100% சான்ஸ் கொடுப்போம். அனவசரமாக ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். ரெண்டாவது, குழந்தை இல்லாதவங்களுக்கு டெஸ்ட் டியூப் வரையும் போகிறவங்களுக்கு கூட தடுத்து இந்த இயற்கை முறையான காய்கறி எல்லாம் விட்டு அவங்க டயட்டை சேஞ்ச் பண்ணி நல்லா நார்மலாகவே அவங்களுக்கு கன்சீவ் ஆகிற மாதிரி பண்ணுறோம். மூணாவது, இந்த நம்ம தமிழ்நாட்டிலே சொல்லப்போ நம்ம பப்ளிசிட்டி பண்ணிக்கல, பெண்களுக்கு இந்த டியூப் கட் பண்ணிட்டு இருப்பாங்க, டியூபெக்டமி. அவங்களுக்கு ஏதோ விபத்தில் குழந்தைங்க இறந்துட்டு இருப்பாங்க, திருப்பி குழந்தைங்க வேணும்னு கேட்பாங்க. அந்த மைக்ரோ சர்ஜரி பண்ணி 2 டியூபை இணைச்சி அவங்க திருப்பி அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிற பாக்கியத்தை கொடுக்குறோம். இதில் எங்களுக்கு கிட்டத்தட்ட 80% சக்ஸஸ் ரேட் நாங்கள் சாதிச்சிருக்கோம். எங்ககிட்ட மருத்துவர் அந்த மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணி சக்ஸஸ். எதுக்கு இது சொல்கிறேன்னா, இப்போ அவங்களுக்கு குழந்தை வேணும்னா அவங்க இக்ஸியோ அது டோனாரோ இது சரபஷிக்கோ போகணும், அதுக்கு போனால் 5-6 லட்சம் செலவாகும். இது குறைஞ்ச ஒரே ஒரு 25-30,000 ரூபா செலவு பண்ணால் போதும், அவங்களுக்கு திருப்பி அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க. எப்போ இருந்தாலும் வாழ மருத்துவமனைக்கு. இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நம்ம மருத்துவமனைக்கு வாங்க, அனவசரமாக செலவு பண்ணாதீங்க. அந்த மருத்துவ டெஸ்ட்டுங்கெல்லாம் பண்ணிவிட்டு வியாதிகளாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. குறைஞ்ச செலவில் ஆலோசனை பெறுங்க.